ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு மஷ்ரூம் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் தொக்கு ரொம்ப ஸ்பைசியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தொக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன் வச்சு சூடானதும் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடியாக கட் பண்ணி நல்லா நெய்லேயே வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி இந்த நெய்லேயே சேர்த்து வதக்கிக்கலாம். மஷ்ரூம் 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா நெய்யிலே வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கும் போது சுருண்டு வரும், இதுலேருந்து தண்ணி விடும். ஸோ சிம்மிலேயே வச்சு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி பிரிஞ்சு இருக்கு, கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சூப்பராக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் 2 பெரிய சைஸ் ஆனியனை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுவும் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். 2 நார்மல் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். சிம்லே வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் இதை நெய்யிலே வதக்கிட்டு முழுசாக வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். ஸோ இப்போ இந்த சமயத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கான முழு உப்பையும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை கழுவி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக் பேஸ்ட்டாக இதை அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கொத்தமல்லியும் நல்லா வதங்கி வரணும். இதனுடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இது நல்லா கலந்து சுருண்டு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற காளானை முழுசாக இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா முழுசாக காரம் இறங்கி நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் சிம்லே வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சுருங்கி நெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் சிம்லே வதக்கிக்கலாம். இந்த தொக்கோடைய ஹைலைட்டே வந்து நம்ம கொத்தமல்லி அரைச்சி சேர்த்தது தாங்க. சூப்பராக இருக்கும். நல்ல வாசனை கமகமன்னு வருது. இப்போ இது நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள், நல்லா நெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த சமயத்தில் இது மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி சுட சுட சர்வ் பண்ணலாம். இது சப்பாத்தி கூடையும் பூரி கூடையும் அல்டிமேட்டாக இருக்குங்க. இதை கீ ரைஸ் கூட புலாவ் கூடலாம் வச்சு சாப்பிடலாம். இந்த கொத்தமல்லி இலைகளை அரைச்சி சேர்த்ததுனால இதனுடைய டேஸ்ட்டு, கலரு, திக்னஸ் எல்லாம் வேற மாதிரி வந்திருக்கு. மறக்காமல் நீங்களும் இந்த ஸ்டைலில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். காளானை நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.